பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தராக இருக்கிறபடியால் நாமும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்று நம்முடைய தேவன் நம்மை குறித்து வாஞ்சிக்கிறார். கர்த்தருடைய வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்தும். ஒவ்வொரு நாட்களும் தேவ வசனத்தை அதிகமாக வாசிப்போமாக, தியானிப்போமாக. நாம் அநேகரிடத்தில் உபதேசம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம், அநேகருக்கு நல்வழியை கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம், அநேகரை நாம் போதிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் முதலாவதாக நாம் நம்மையே பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு மாதிரியை தந்திருக்கிறார். வாசிப்போமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து பாவத்தை வெறுத்து பாவிகளை நேசித்தவர். அவர் பாவம் இல்லாதவர், பாவம் அறியாதவர். ஆமென், ஸ்தோத்திர. பிதாவன் ஆமென், ஸ்தோத்திரம். பக்கத்தில் இருந்த சொந்த பெயரான குமாரனை பிதாவாகிய தேவன் நமக்காக தந்தார். அந்த பரமண்டலத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவம் அறியாதவர். ஆமென், ஸ்தோத்திரம். ஆனாலும் அவர் இங்கே சொல்லுகிறார், என்னை கேட்கிற, என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களோ சீஷர்களோ எல்லாரும் சத்தியத்தினாலே, வேத வசனத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி முதலாவது அவர் என்ன செய்கிறார்? அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தப்படுத்துகிறேன், பரிசுத்தமாக்குகிறேன். பிரியமானவர்களே, முதலாவதாக நாம் நம்மையே பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். எப்படி நாம் பரிசுத்தமாக்கிக் கொள்வோம்? அதனுடைய 17வது வசனம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஒவ்வொரு வசனங்களை நாம் வாசிக்கும் போது இந்த பைபிளில், இந்த வேத புத்தகத்திலே வாக்கு தத்தங்கள் மட்டும் கிடையாது, நிறைய கட்டளைகளும் கற்பனைகளும் உபதேசங்களும் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனங்களை வாசிக்கும் போது அதிலிருந்து நமக்கு ஆசீர்வாதமும் கிடைக்கும், அதிலிருந்து நமக்கு நல்ல போதனையும் கிடைக்கிறது. அந்த வழியிலே நாம் நடக்கும்போது, அதை நாம் கை கொள்ளும்போது, அந்த வசனத்தை வாசித்து நம்முடைய குறைகளை நாம் உணர்ந்து அதை அறிக்கையிடும்போது நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஆமென். முதலாவது நாம் நம்மை, இயேசு கிறிஸ்து கூட மற்றவர்களுக்காக தன்னைத்தானே அவர் மறுபடியுமாக பரிசுத்தமாக்குகிறார். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்த தேவன். அப்படி என்றால் நாம் எம்மாத்திரம் பாவம் நிறைந்த, அழுக்குகள் நிறைந்த, பாவக்கரைகள் நிறைந்த, ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். நம்மை அறிந்தும் அறியாமலும் அநேக பாவங்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் இயேசு கிறிஸ்து அவரை பரிசுத்தப்படுத்தினார் என்றால் நாம் எம்மாத்திரம் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் நம்மையை சுத்திகரித்து கொண்டு நாம் மற்றவர்களிடத்திலே நாம் உபதேசம் பண்ணும்போது, மற்றவர்களிடத்திலே நாம் போதிக்கும் போது அது அவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். அதனுடைய அர்த்தம் ஒவ்வொரு நாளும் நாம் நம்மையே அவன் ஏசப்பா செய்தது போல நம்மையே பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி கர்த்தர் நம்மை குறித்து வாஞ்சிக்கிறார். அப்படி நாம் பரிசுத்தப்படுத்தி கொள்ளும்போது நிச்சயமாகவே ஹல்லேலூயா, அந்த வசனம் நம்மை செம்மையான வழியிலே வழி நடத்தும். நிச்சயமாகவே நமக்கு அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உலகத்திலேயே அதனுடைய ஆசீர்வாதங்களை கற்று தருவார். வசனங்களின்படியே வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஏசப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, எங்களை வெல்லாமல் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தந்த ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களையே பரிசுத்தப்படுத்தி கொண்டு வாழ அப்பா நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனத்தை வாசித்து தியானித்து கர்த்தாவே அதை படித்து ஒவ்வொரு நாள் எங்கள் பிழைகளை, குற்றங்களை உணர்ந்து கொண்டு கர்த்தாவே பிழையற்ற ஒரு வாழ்க்கை, குற்றமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திக்கிறீங்க அப்பா. உண்மை போலவே நாங்கள் முதலாவது எங்களையே நம்மை தாமே நாங்கள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்தி கொண்டு மற்றவர்களுக்காக ஜெபிக்க, அவர்களுக்கு போதிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. சம்பூர்ணமாக தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த வசனங்களின்படி நம்மை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.